எங்களூர் செவ்வாய்ப்பட்டி எழுந்து அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ பத்ரகாளியம்மனுடைய அருளாசியோடு இன்னைக்கு ஒரு உதாரண ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு பலன் சொல்வது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் மூலமாக விளக்க இருக்கிறேன். பொதுவாக நான் நிறைய வீடியோவில் சொல்லிகிட்டே வருவேன். ஒரு ஜாதகத்தை ஒரு சாதகத்தில் ஒரு ஸ்தானத்தை சனி செவ்வாய் தனித்தனியாக பார்த்தாலோ அல்லது சேர்த்து பார்த்தாலோ அந்த இடம் கெடும் அப்படிங்கிறது தான் நம்ம பொது விதி. சில நேரங்களில் இந்த விதி விலக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி சொல்லிட்டு வரேன். இப்போ சனி 10ஆம் பார்வையாகவும் செவ்வாய் 7ஆம் பார்வையாகவும் பார்த்தாலும் அந்த பார்த்த ஸ்தானத்தை அந்த காரக பலன்களை எந்த அளவுக்கும் அவை கெடுக்கலை, அப்படி கெடுக்காத ஒரு உதாரண ஜாதகத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ திரையில் இந்த ஜாதகம் உங்களுக்கு வரும். 17/12/1986 10:47 AM. பிறந்த ஊர் நான் சொல்ல விரும்பலை அவருடைய இதுக்காக, ஓகேங்களா? இந்த ஜாதகத்தை சைடில் பாருங்கள். இவருக்கு லக்கணம் அப்படிங்கிறப்ப கும்ப லக்கணம், ராசி மிதுன ராசி, நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் 2ஆம் பாதம், ஓகேங்களா? இப்போ லக்கணத்திலே குருவும் செவ்வாயும் இருக்குது. 2ஆம் இடத்துல ராகு, 5ல் சந்திரன், 8ஆம் இடத்துல கேது, 9ல் சுக்கிரன், 10ல் புதன் சனி, 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார், ஓகேங்களா? அம்சத்திலையும் பார்த்தீங்கன்னா சூரியன் மேச வீட்டில், சூரியன் செவ்வாய் குரு மேச வீட்டில் இருக்காரு. சிம்ம வீட்டில் கேது, அதுக்கு அடுத்தபடியாக தனுசு வீட்டில் புதன், மகர வீட்டில் சந்திரன் சனி, கும்ப வீட்டில் ராகு, மீன வீட்டில் சுக்கிரன் இருக்காரு. அம்சத்தில் தான் உச்சம், ஆட்சி, ஸ்தான வலிமையெல்லாம் கிடையாது, திக்பலம் எல்லாம் கிடையாது, எண்கள் கிடையாது, பார்வை கிடையாது, சேர்க்கை மட்டும் உண்டு அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லி வருகிறேன், ஓகேங்களா? இப்போ நம்ம ராசியை பாருங்கள். இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா கும்ப லக்கணம், லக்கணத்தில் செவ்வாய் 7ஆம் பார்வையாக சிம்ம வீட்டை பார்க்குறாரு, களத்திர ஸ்தானமான 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி விருச்சிக வீட்டில் சனி உட்கார்ந்து தனது 10ஆம் பார்வையால் 7ஆம் இடத்தை பார்க்குது, ஓகேங்களா? அப்போ இந்த சனி செவ்வாய் சேர்ந்து ஒரு இடத்தை பார்த்தா அந்த சர்வநாசம் அப்படிங்கிற வகையில் 7ஆம் இடங்கிறது களத்திர ஸ்தானம், திருமண ஸ்தானம். அப்படிங்கிறப்ப அது பாதிக்கப்பட்ட நிலையில் திருமணம் காலதாமதமாக்கணும் அல்லது மனசுக்கு பிடிக்காத மனைவி அமையணும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி. இதில் விதி விலக்கு இருக்குது. என்ன விதி விலக்கு அப்படிங்கிறப்ப லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்தாலும் குருவோடு இணைஞ்சு பார்க்குறாரு. குரு பகவான் 21 டிகிரி 45 கலை, செவ்வாய் 20 டிகிரி 42 கலை. ரெண்டும் குரு செவ்வாய் 1 டிகிரி டிஃபரன்ஸில் நெருக்கமாக தான் இருக்குது. குரு பகவான் செவ்வாயோட இணைப்பு குரு மங்கள யோகம் பெற்று அந்த செவ்வாயோடைய பார்வை 7ஆம் இடத்துல விழுந்தாலும் அது பாதிக்கலை. அதுக்கடுத்து புதன் விருச்சிக வீட்டில் சனியோடு இணைஞ்சு இருக்கிறார். சுபகிரகமான சனியோடு இணையுது. அந்த வகையில் பார்க்கும்போது சனியுடைய 10ஆவது பார்வையை 7ஆம் இடத்தை பாதிக்காது. அதுக்கு அடுத்தபடியாக இன்னும் வேக சொல்லும்போது 7ஆம் இடத்துக்கு காரக கிரகம் என்ன? சுக்கிரன். தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய கிரகம் அப்படிங்கிறப்ப சுக்கிரன். அந்த சுக்கிரன் எங்கே இருக்கிறாருன்னா 10ஆம் இடத்துல இருக்காரு, அதாவது 9ஆம் இடத்துல இருக்கார். லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல இருந்து லக்கணத்திலேருந்து குரு 9ஆம் பார்வையாக பார்த்துறாரு. லக்கணத்திலேருந்து குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ அந்த காரக கிரகமான சுக்கிரனுக்கு குரு பார்வை, 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை, ஓகேங்களா? அதுக்கு அடுத்தபடியாக 7ஆம் அதிபதியான சூரியனும் லாபத்தில் உட்கார்ந்து பௌர்ணமி அமைப்பில் இருக்காரு. பௌர்ணமிக்கு அடுத்த 1-2 நாட்களில் அவங்க பிறந்த அமைப்பு, அதை பௌர்ணமி யோகத்தில் இருக்காங்க. அப்போ 7ஆம் இடத்தை குரு பார்க்குது. 7ஆம் அதிபதி குருவோட வீட்டில் பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறாரு. களத்திரக்காரகன் சுக்கிரன் குருவோட பார்வையில் இருக்கிறாரு. இந்த அமைப்புகளால தான் செவ்வாய் பார்த்தாலும் குருவோடு இணைஞ்சு பார்க்கறதுனாலையும், சனி 10ஆம் பார்வையாக பார்த்தாலும் புதனோடு இணைஞ்சு பார்க்கறதுனாலையும் சனி செவ்வாயுடைய பார்வை அந்த 7ஆம் இடத்துக்கு பாதிக்கப்படலை. அதனால நல்ல மன வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, குழந்தை பாக்கியம். ஏன்னா குழந்தை பாக்கியமும் சிறப்பாக இருந்துச்சு. ஏன்னா புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துறாரு, ஓகேங்களா? புத்திரஸ்தானாதிபதி புதனை சனி சேர்ந்தாலும் நல்ல கவனிய 7ஆம் இடத்தை சனி பார்க்குது. திருமண வாழ்க்கையை கெடுக்கணும், அது கெடுக்கலை. அதுக்கடுத்து 5ஆம் அதிபதி புதனோட சனி சேர்ந்துருக்கு. அப்போ புத்திர பாக்கியத்தில் லேட் பண்ணணும், இதுவும் இல்லை. ஏன்னா 5ஆம் இடத்துல சந்திரன், அது பௌர்ணமி சந்திரனாக இருந்து அதுக்கடுத்து புத்திரக்காரன் குருவும் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல அரசாலும் குழந்தை பிறக்கணும், நல்ல அறிவுள்ள குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறது ஜாதகத்தோட விதி. அப்புறம் பாருங்க, இப்போ இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு எடுத்தோடனே ஒரு சின்ன டவுட், எனக்கு கூட சின்ன டவுட் தான் இருந்தது. ஏன்னா 10ஆம் இடத்தை சனி பார்க்குது, சிம்மத்தை சனி பார்க்குது அப்படிங்கிற வகையில் சனி தசையே வேறு நடந்துச்சு. 2 ஜாதகம் பார்க்க வர்றப்ப அவருக்கு 39 வயசு. அப்போ சனி தசையே வேறு அவருக்கு நடந்தது. ஏன்னா லக்கண இருப்பு ராகு தசை 11 வருஷம் 8 மாதம் 11 நாள், குருவில் ஒரு 16 வருஷம். அப்போ 28 வயசு 27 வயசு 8 மாதம் 11 நாள் வரைக்கும் இந்த குரு தசை. அதுக்கு பிறகு 12 வருஷமாக சனி தசை நடந்துக்கிட்டு இருக்கு, ஓகேங்களா? அப்படி சனி தசை நடக்கிறதுனால சனியே சிம்ம வீட்டை பார்க்கறதுனால அரசு வேலை கிடைக்க தாமதப்படுத்துமா அப்படின்னு யோசிச்சு பார்க்குற அமைப்பில் பார்க்குறப்ப
சிம்மாதிபதி சூரியன் லாபத்தில் குருவோட வீட்டில் இருக்கார். அதுக்கடுத்து சிம்மத்தை குரு பார்க்குறாரு. ஓகேங்களா? அப்புறம் இது போன்ற அமைப்பில் இருக்கிறதுனாலையும் அதுக்கடுத்து இந்த மாதிரி குரு சிம்மத்தை பார்த்து குருதசையே நடக்கிறப்ப குருதசையில் லாஸ்ட்டில் அவருக்கு வேலை கிடைச்சிருது. குருதசை நிறைவு பெறக்கூடிய அமைப்பில் சிம்மத்தை குரு பார்த்து சிம்மாதிபதி குருவோட வீட்டில் இருக்கிறதுனால இவருக்கு அரசு வேலை. என்ன மாதிரி அரசு வேலைன்னா, ராசிக்கு 10ஆம் அதிபதி குருவாகி லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதியும் சனிய குருவாகிறார். ராசிக்கு 10 கூடையவரும் குருவாகிறாரு, லக்கணத்துக்கு 2 கூடையவரும் குரு. ராசி லக்கணத்துக்கு 2 10ஆம் இடம் குரு தொடர்பு கொண்டால் போதகர் ஆசிரியர். அப்போ அவர் வந்து பட்டதாரி ஆசிரியராக அவர் பணியில் அமர்ந்திருக்கார். இப்போ இவர் என்னோட கேள்வி என்னன்னா, நான் வந்து டிஓ எக்ஸாம் எழுதுகிறேன், எனக்கு பாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்குறாரு. நிச்சயமாக இவர் வந்து அரசாங்கத்தில் அரசியலில் உயரிய பதவிகள் இருக்கணும் பொதுவாக. ஏன்னா பௌர்ணமி அமைப்பு இருக்குது, சூரியன் சந்திரன் பௌர்ணமி அமைப்பு. அதுக்கு அடுத்தபடியாக லக்கணத்தில் குரு இருக்காரு, ராசியை குரு பார்க்குது. அதுக்கு அடுத்தபடியாக இது போன்ற அமைப்பு குரு மங்கள யோகம், சுக்கிரனை குரு பார்த்து அந்த இடத்தை 9ஆம் இடத்தை அங்கே பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை பலப்படுத்துது. 11ஆம் இடத்துல அந்த 7ஆம் அதிபதி உட்கார்ந்து 11ஆம் இடமும் வலுப்பட்டு இருக்கு. அப்போ தனஸ்தானாதிபதி அப்படி யாருன்னா குருவாகவே இருக்காரு. அப்போ தனபாக்கிய யோகங்கள்லேயும் காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகங்களும் அதிகமாக இருக்கிறதால நிச்சயமாக இப்போ அவர் என்ன கேட்குறப்ப சனி திசையில் சந்திர புத்தி நடந்துச்சு. சந்திர புத்தி கும்பலக்கணத்துக்கு ஆகாத புத்தியாக இருந்தாலும் இங்கே பார்க்குறப்ப சந்திர புத்தி எங்கேன்னா வளர்பிறை சந்திரன் தான், பௌர்ணமி சந்திரன் குருவோட பார்வையில் இருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக அங்கே புதனுமே சனியோடு சேர்ந்து சுபத்துவமாக தான் இருக்குது. அந்த வகையில் பார்க்குறப்ப நிச்சயமாக நீங்கள் வந்து டிஓ எக்ஸாமில் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லி அனுப்பணும். இப்போ இந்த ஜாதகத்துலேருந்து பாருங்கள், சனி சிம்மத்தை பார்க்குது, செவ்வாய் சிம்மத்தை பார்க்குது. இருந்தாலும் சனி செவ்வாய் ரெண்டும் தனித்தனியாக பார்த்தாலும் சிம்ம வீடு ஏன் பாதிக்கிறதுனா, அந்த வீட்டை குரு பார்க்குறதும் அந்த அதிபதி சூரியன் 11ஆம் இடத்துல பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறதுனாலையும் சிம்மமும் சிம்மாதிபதி சூரியனும் அந்த சுபத்துவ விதிப்படி வலுப்பெற்று இருக்கிறதுனால அதுவும் குரு பகவான் பார்த்த திசையிலேயே குரு திசையிலே அவருக்கு அரசு வேலை ஆசிரியர் வேலை கிடைச்சது. இப்போ பதவி உயர்வு டிஓ போன்ற எக்ஸாம்லையும் நிச்சயமாக பாஸ் பண்ணுவார். ஓகேங்களா? இதுதான் ஒரு ஜாதகத்தில் விதின்னா விதி விலக்குகள் இருக்குது. மேம்போக்காக பார்க்கும்போது 7ஆம் இடத்தை சனி செவ்வாய் பார்த்தாலும் அந்த அந்த ஸ்தானாதிபதி குருவோட வீட்டில் இருக்கிறதும் காரகக்கிரமான சுக்கிரனும் குருவால் பார்க்கப்படுவதும் 7ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனாலையும் நல்ல மனைவி, சிம்மமும் வலுக்கிறதுனால அரசு வேலை அப்படிங்கிற அமைப்பு. இன்னமும் மேற்கொண்டு பெரிய முயற்சிகளை எடுக்கிறதுக்கு காரணம் 3 கூடிய முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் குருவோடு இணைஞ்சிருக்கிறதுனாலையும், அதுக்கு அடுத்தபடியாக நடப்பு திசை சனி திசையாக இருந்தாலும் சனி பகவான் லக்கணத்துக்கு லக்கணாதிபதியாகவும் அதுக்கடுத்து ராசிக்கு நட்பு கிரகமாகவும் இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த டிஓ எக்ஸாமில் பாஸ் பண்ணுவார், உயரிய பதவியில் அமருவார் அப்படிங்கிற அமைப்பை நம்ம உறுதியாக சொன்னோம். ஓகேங்களா? அந்த ஜாதகத்துலேருந்து உங்களுக்கு தெரியுது பாருங்கள், விதி விலக்குகளும் இருக்குது. அப்போ சனி செவ்வாய் பார்த்தா சர்வநாசம், சனி பார்த்தா லேட்டாகும். எனக்கு கூட ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சனி திசையே இப்போ நடந்ததுனால அரசு வேலையில் கொஞ்சம் காலதாமதம் ஆகுமே அப்படிங்கிற யோகசனை வந்து அந்த எண்ணங்கள் வரும்போது பௌர்ணமி அமைப்பை பார்த்தோம். ஒரு பௌர்ணமி அமைப்பில் பிறந்திருக்காரு. அப்போ இவருக்கு அரசு வேலை காலதாமதங்கிற அமைப்புகளை பார்க்குறப்ப சனி திசை வர்றதுக்கு முன்னாலே இவர் கிடைச்சிருச்சு. குரு திசை பார்த்ததுனால 7ஆம் இடத்தை பார்க்குறது, சிம்மத்தை குரு பார்த்தது, சிம்மாதிபதி குருவோட வீட்டில் இருந்தது, பௌர்ணமி அமைப்பில் இருந்தது போன்ற பல்வேறு காரணங்களால் நல்ல யோகமான அமைப்பு இருந்தாலே இள வயதிலே இவருக்கு திருமணமும் நடந்தது, அரசு வேலையும் கிடைத்தது, மேற்கொண்டு பதவி உயர்வுகளும் கிடைக்கும். ஓகேங்களா? நன்றி. நான் வந்து ஒரு போன் வழியாக ஜாதக பலன் தரக்கூடிய ஒரு ஆன்லைன் அஸ்ட்ராலஜர். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், இடம் போன்ற தகவல்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர், செல் நம்பர் எல்லாமே ஒரு நம்பர் தான். 97-151-89647 97-181 89-647 உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், இடம், டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸை நீங்கள் அனுப்பி வச்சா ஜாதகத்தை கணிச்சு நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, ஃபோன் வழியாக ஜாதக பலன், திருமண பொருத்தம் போன்ற விஷயங்களை நீங்கள் பெறலாம். ஓகேங்களா? மேலும் இறையெல்லாம் சோதிட புதையல் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். 869 பக்கம் கொண்ட சோதிட புதையல் புத்தகம் எழுதியிருக்கிறேன். சோதிடத்தை ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு இந்த புத்தகம் பயனுள்ளதாக இருக்கும். புத்தகத்தோட விலை 965 ரூபா, கொரியர் சார்ஜ் ஒரு 80 ரூபா, மொத்தம் 1050 ரூபாய்க்கு அனுப்பினாக்க புத்தகம் வீடு வந்து சேரும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.